டிசிஎஸ்ல இருந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில் தான் கேஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மெரிட் மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமாக வேகன்சி கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸுமே எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சால் தான் வேலை இருக்குன்னு இல்லை, கோடிங் தெரியலனா கூட வேலை இருக்குது. 19th வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டிசிஎஸோட அஃபீஷியல் சைட் இது தான். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிசிஎஸ் என்கியூடி ஏதாச்சும் நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி டிசிஎஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகலாம். இந்த ஸ்கோரை வச்சு டிசிஎஸ், ஜியோ, டிவிஎஸ், ஏசியன் பெயிண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19th மார்ச் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 31st மார்ச் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.6 lakhs கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. ஐடி டொமைனாக இருக்கட்டும், நான் ஐடி டொமைனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. 3000 கார்பரேட் கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபாலோ அப்பில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 23+ இண்டஸ்ட்ரீஸ், அதாச்சும் ஐடி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், பிஎஃப்எஸ்ஐ, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எஜுடெக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், க்ளவுட் இன்ஜினியர்ஸ், மேனேஜர், ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நான் ஐடிலையுமே வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி இந்த டைப்லையுமே உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா 19 lakhs per annum வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அவங்க வந்து நிறைய பேக்கேஜஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து நான் ஐடி கேட்டகரிக்கு, ஐடி கேட்டகரிக்கு, ஸோ அந்த மாதிரி அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்தோடனே உங்களுக்குன்னு ஒரு என்கியூடிவ் ஸ்கோர் வந்துடும். உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது என்னவோ அது வந்துடும். தென் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு கார்ப்பரேட் சைட்டில் போய்ட்டு கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அந்த என்கியூடிவ் ஸ்கோர்ஸ் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கோருக்கு சூட்டபுளாக வந்து என்ன ஜாப் கிடைக்குதோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசிஎஸ், டாட்டா, எம்பாசிஸ், டைட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு யார் தான் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸ், சயின்ஸு, பிஇ, பிடெக், காமர்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 2020 2026 வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா, நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூட வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 years வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 years வரைக்கும் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பெனிஃபிஷரி இருக்குன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடி வித் ப்ரெப் பேக் கேட்டகரி, ரெப் பேக் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து 3 lakhsலேருந்து 8 lakhs per annum வரைக்கும் வந்து சேலரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா 2298 சொல்லியிருக்காங்க. இல்லை இதே வந்து நீங்கள் வந்து பிஎஃப்எஸ்ஐ, பேங்கிங் கேட்டகரிக்கு போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 2.5 lakh per annumலேருந்து 11 lakh per annum வரைக்கும் இதுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சிலபஸ் டீட்டெயிலு, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 999 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக வந்து இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ 999 இதோட பேக்கேஜ். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பை நவ், ஆக்டிவேட் நவ்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19th மார்ச் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து கார்பரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டு பற்றின டீட்டெயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டெஸ்ட்டோட மார்க் வந்து 2 years வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இதோட சிலபஸ்ஸு, இதோட எக்ஸாம் பேட்டர்னு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், மற்ற கேட்டகரியுமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு எந்த டேட்டில் வந்து அவங்க எக்ஸாம் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் லைக் ஏதாச்சும் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு எஜுடெக் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.